தமிழக அரசியல்ல மக்கள் எப்போதுமே வெறும் தலைவர்களை மட்டும் தேர்வு செய்வதில்லைங்க. எங்கள் வாழ்க்கையை யார் புரிந்து கொள்கிறார்கள் என்பதற்கான பதிலை தான் தேர்வு செய்கிறாங்க. ஒரு ஏழை தாய் மாத கடனை நினைத்து இரவுல தூங்காம தவிப்பதும், ஈபி பில் வந்தாலே நடுத்தர குடும்பம் பயப்படுவதும், தினமும் வேலைக்கு செல்ல ஒரு பெண் பஸ்ஸுக்காக கணக்கிட்டு வைத்திருப்பதும் இவை அரசியல்வாதிகளுக்கு வெறும் புள்ளி விவரங்களாக இருக்கலாங்க. ஆனால் சாதாரண மக்களோட வாழ்க்கையில் இதுதாங்க உண்மையான போராட்டங்கள். பல வருஷமாக தமிழக மக்கள் இலவச திட்டங்களை மட்டும் எதிர்பார்க்கல, எங்களை யாராவது கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற உணர்வையும் தேடிக்கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மகளிருக்கு மாதம் ரூபாய் 2500, மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் முழுமையான இலவச பயணம் அப்படிங்கிற 3 மிகப்பெரிய அறிவிப்புகளை முன்வைத்து தமிழக அரசியலையே உணர்ச்சி பூர்வமான புதிய பாதைக்கு கொண்டு சென்றிருக்கிறாரு. இது வெறும் தேர்தல் வாக்குறுதி மட்டும் இல்லைங்க, சமையல் அறையில் விலைவாசியுடன் போராடும் ஒரு தாயோட கண்ணீரை துடைக்க முயலும் அரசியல், குடும்ப செலவால் சோர்ந்து போன நடுத்தர மக்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தன்னம்பிக்கை, தினமும் வாழ்க்கையோடு போராடும் பெண்களுக்கு நீங்கள் தனியாக இல்லை என்று சொல்லும் அரசியல் அறிவிப்பாக பார்க்கப்படுது. அதனால தாங்க இந்த 3 திட்டங்களும் தற்போது தமிழகத்தில் சாதாரண அரசியல் விவாதமாக இல்லாமல் மக்களின் வாழ்க்கையை நேரடியாக தொடும் மிகப்பெரிய சமூக உணர்வாக மாறியிருக்குங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் நாளைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்ற இருக்கும் விஜய் அவர்கள் முதல்ல கையெழுத்திட போகும் அந்த 3 முத்தான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் தேர்தல் அறிக்கைகள் அப்படிங்கிறது வெறும் வாக்குறுதிகள்னு சொல்ல முடியாதுங்க. அது மக்கள் மனநிலையை புரிந்து கொண்டு அவங்களோட வாழ்க்கையை நேரடியாக தொடும் அரசியல் ஆயுதம். அந்த வகையில் தான் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வெளியிட்டிருக்கோம். மகளிருக்கான மாதம் 2500 ரூபாய் உதவித்தொகை, மாதந்தோறும் 200 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் முழுமையான இலவச பயணம். ஸோ இந்த 3 முக்கிய திட்டங்கள் பார்த்திங்கன்னா சாதாரண நலத்திட்டங்களாக மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலில் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய சமூக பொருளாதார அரசியல் அறிவிப்புகளாக பார்க்கப்படுதுங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இலவச திட்ட அரசியல் அப்படிங்கிறது இன்றைக்கி தொடங்கிய விஷயம் மட்டும் இல்லை, அதன் வரலாறு திராவிட இயக்க காலத்திலிருந்தே ஆரம்பிச்சிருக்குங்க. CN அண்ணாதுரை காலத்தில் 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி என்ற வாக்குறுதி ஏழை மக்களிடம் அரசியலின் அர்த்தத்தை மாற்றியதுங்க. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் ஏழை மாணவர்களின் வாழ்க்கையை மாற்றியதோடு தமிழகத்தில் நலத்திட்ட அரசியலை மக்கள் மனதில் நிரந்தரமாக பதித்தது. ஸோ அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அவர்களுடைய காலங்களில் இலவச டிவி, மிக்சி, கிரைண்டர், லேப்டாப்பு, அம்மா உணவகம், திருமண உதவித்தொகை, பெண்கள் சுய உதவிக்குழு திட்டங்கள் போன்ற பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் தேர்தல் அரசியலின் மையமாக மாறின. அதாவது பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக மாற்றும் திட்டங்களே ஆட்சியை தீர்மானிக்கும் அப்படின்ட்டு அரசியல் உண்மையை அனைத்து கட்சிகளும் புரிந்து கொண்டிருக்காங்க. அந்த அரசியல் மரபின் அடுத்த கட்டமாகத்தான் இப்போ விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த 3 மிகப்பெரிய திட்டங்களை முன்னிறுத்தியிருக்காங்க. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா பெண்களை மையமாக வைத்து இந்த திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருப்பது பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான அரசியல் நகர்வாகத்தாங்க பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 30 வருஷமாக தமிழக தேர்தல்களில் பெண்களின் வாக்குகள் ஆட்சியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக மாறிவிட்டது. ஸோ எம்ஜிஆர் காலத்தில் பெண்களின் உணர்ச்சி ஆதரவு அதிமுகவை 1 மடங்கு உயர்த்தியதுன்னே சொல்லலாங்க. ஜெயலலிதா காலத்தில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் அதிமுகவின் மிகப்பெரிய வாக்கு வங்கியாக மாறுச்சு. ஸோ அதே மாதிரி தான் திமுக ஆட்சியில் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ இந்த அரசியல் பின்னணியை தான் விஜய் மிகவும் கூர்மையாக புரிந்து கொண்டிருக்கிறாரு. ஸோ அப்படின்னு தான் அரசியல் விமர்சனங்கள் கூறிட்டு இருக்காங்க. அதனால தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே கையெழுத்திடப்படும் முதல் 3 கோப்புகள் பெண்கள் மற்றும் நடுத்தர குடும்பங்களை நேரடியாக தொடும் திட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்குங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி திமுக அரசு மகளிர் உதவித்தொகையாக உரிமை தொகையாக மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. அவங்க இப்போ அவங்களுடைய வாக்குறுதியில் 2000 ரூபாயாக மாற்றினாங்க. அதே மாதிரி அதிமுகவுடைய வாக்குறுதிகளில் 2000 ரூபாயாக மாற்றப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய வாக்குறுதிகளை மாதம் 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. ஸோ இதில் மாதம் 2500 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும் திட்டம் மிகவும் மிகவும் முக்கியமானது. ஸோ இப்போ திமுக அரசு வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகையை விட அதிகமாக வழங்கப்படும் இந்த திட்டம் குடும்ப பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பை அரசே அங்கீகரிக்கிறது என்ற அரசியல் செய்தியை கொடுக்கிறதுங்க. ஸோ தமிழகத்தில் பல லட்சம் குடும்பங்களுடைய பெண்கள் தான் வீட்டின் பொருளாதாரத்தை நடத்துகிறாங்க. ஸோ வீட்டு செலவு, குழந்தைகளுடைய கல்வி, மருத்துவம், உணவு, சேமிப்பு அனைத்தையும் பெண்களை தான் சமநிலைப்படுத்துகிறாங்க. ஸோ அந்த நிலையில் மாதம் 2500 ரூபாய் நேரடியாக பெண்களின் கைக்கு செல்வது குடும்பங்களோட அன்றாட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு தாவேகா கருதுருங்க. ஸோ ஆனால் இதற்கு எதிராக பொருளாதார நிபுணர்கள் இத்தனை பெரிய தொகையை அரசு தொடர்ந்து வழங்க முடியுமா, தமிழகத்தின் கடன் சுமை மேலும் அதிகரிக்காதா அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க. ஸோ ஆனால் தாவேகா ஆதரவாளர்கள் இது செலவு அல்ல, சமூக முதலீடு அப்படின்ட்டு பதிலளிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தாங்க மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் தமிழக அரசியலில் பெரிய விவாதமாக மாறியிருக்கு. ஸோ ஏற்கனவே பல வருஷமாக விவசாயம் மற்றும் சில பிரிவுகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டாலும் நகர்ப்புறம் மற்றும் நடுத்தர குடும்பங்களுடைய மின்கட்டண உயர்வு சமீப காலங்களில் மிகப்பெரிய சுமையாக மாறுச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை போன்ற நகரங்களில் மாதம் இபி பில் நடத்துகிற குடும்பங்களை கடுமையாக பாதிச்சதுங்க. அந்த நிலையில் 200 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நகர்ப்புற வாக்காளர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாலும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடி நிவாரணம் வழங்க முயல்கிறாரு விஜய் அப்படின்னு பார்க்கப்படுது. ஸோ ஆனால் இதுவும் மிகப்பெரிய பொருளாதார சவாலை உருவாக்கக்கூடிய திட்டம் அப்படிங்கிறனால மின்வாரியத்தின் ஏற்கனவே உள்ள கடனை அரசு எப்படி சமாளிக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இதற்கிடையில் தான் பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் முழுமையான இலவச பயணம் அப்படிங்கிற திட்டம் திமுக அரசு ஏற்கனவே அமல்படுத்திய திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுது. இந்த திட்டம் பெண்களின் வேலைவாய்ப்பு, சுயநிலை, கல்வி மற்றும் நகர்ப்புற இயக்கத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதாக பல ஆய்வுகள் கூறுதுங்க. பல ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்கள் தினசரி செலவுகளை குறைத்து வேலைக்கு செல்லவும், குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்து செல்லவும், சிறு தொழில்கள் செய்யவும் இந்த திட்டம் அதிகமாக உதவி செய்யுது. அதனால தான் இந்த திட்டத்தை தொடர்வதோடு மட்டுமல்லாமல் அதை மேலும் விரிவுபடுத்த விஜய் முடிவு செய்திருப்பது பெண்களுடைய வாக்கு வங்கியை முழுமையாக உறுதிப்படுத்தும் அரசியல் முயற்சியாக பார்க்கப்படுது. ஸோ ஆனால் இந்த 3 திட்டங்களும் சேர்ந்து தமிழக அரசின் நிதிநிலைக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது. ஸோ அதனால தான் இது மக்கள் நல அரசியலா இல்லை தேர்தல் பொருளாதாரமா அப்படிங்கிற விவாதமும் தொடங்கியிருக்குங்க. ஸோ இப்படி இருந்தாலும் தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்தா மக்களின் வாழ்க்கையை நேரடியாக தொடும் திட்டங்கள் தான் நீண்ட கால அரசியல் ஆதரவை உருவாக்கியிருக்கு. ஸோ சத்துணவு திட்டம் எம்ஜிஆரை வரலாற்றில் நிலைநிறுத்தியது. அம்மா ஊடகம் ஜெயலலிதாவுக்கு மக்கள் மனதில் தனி இடத்தை கொடுத்தது. பெண்கள் இலவச பேருந்து திட்டம் திமுக அரசுக்கு பெண்களிடம் ஆதரவை உருவாக்கியது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ விஜய் அறிவித்துள்ள இந்த 3 திட்டங்களும் தாவேகா அரசு என்பது வெறும் அரசியல் மாற்றம் மட்டும் இல்லைங்க, மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக மாற்ற வரும் ஆட்சினே என்ற பெரிய அரசியல் இமேஜை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. ஆனால் இந்த வாக்குறுதிகள் காகிதத்தில் மட்டுமே இருக்குமா, இல்லை உண்மையான நிர்வாக வெற்றியாக மாறுமா என்பது தான் எதிர்காலத்தில் விஜயின் அரசியல் வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் மிகப்பெரிய கேள்வியாக பார்க்கப்படுது. ஏன்னா மக்கள் மாற்றத்தை விரும்பி ஆட்சியை கொடுத்திருக்கலாம், ஆனால் அந்த மாற்றம் உண்மையில் வாழ்க்கையில் தெரிகிறதா என்பதையே இறுதியில் மக்கள் தீர்மானிப்பாங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். நாளைக்கு பதவி ஏற்ற பிறகு இந்த 3 முத்தான திட்டங்களில் கையெழுத்திடுவார் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது நடந்தால் நிச்சயமாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.